வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக் இன் தமிழ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா stalkerwareனா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் stalkerware அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் stalkerware அப்படின்றது வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் சரி அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களை வந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்னென்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து ஈஸியா உங்களோட பெர்மிஷன் இல்லாமலே வந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு தெரியாம கூட இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து அன்னோன் லிங்க்ஸை வந்து கிளிக் பண்றது மூலமாவோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் சாஃப்ட்வேர்ஸை வந்து வேற ஒரு அன்அத்தரைஸ் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது மூலமாவோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியாம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹேக்கர்ஸோ ஒரு சைபர் அட்டாக்கர்ஸ் யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்களோட டிவைஸை வந்து ஈஸியா வந்து மானிட்டர் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாதவங்க தான் வந்து உங்களை ஸ்பை பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை. உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்களோட ஒய்ஃபா இருக்கலாம், அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸா கூட இருக்கலாம். யார் வேணாலும் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில உள்ளவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை மேட் பண்ணி அந்த லேப்டாப்லயோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ்லயோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்றீங்க, என்னென்ன அப்ளிகேஷன் வந்து எப்பப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து ஈஸியா அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸை வந்து கம்பெனி லேப்டாப்பில் கம்பெனி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி தராங்க. நீங்க இது மாதிரி விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா நீங்க ஓன் கேட்ஜெட்ஸை யூஸ் பண்றது மூலமா இது மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் ஈஸியா வந்து தப்பிச்சிட முடியும். உங்க ஆண்ட்ராய்ட் டிவைஸோட அப்ளிகேஷன் மானிட்டர் பண்றதுக்கு கூட ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல இன்பில்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிசில என்னோட ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல வந்து இது மாதிரியான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட போனை வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்போ யூஸ் ஆகுது, எப்பப்போ ரன் ஆகுது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபைல் எந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பீஷியஸா ஆகுது அப்படின்றத பத்தி நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேசிக்கலி வந்து உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்தோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க விண்டோஸ் பிசில இருந்தோ அது வந்து ஹைட் ஆகிற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குனே நிறைய ட்ரஸ்டட் டூல்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரியான ஆப்ஸை வந்து உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்றது மூலமா கூட அது மாதிரியான ஆப்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல இருக்க டாஸ்க் மேனேஜரை கூட செக் பண்ணி பார்க்கலாம். உங்க விண்டோஸ்ல இருக்க டாஸ்க் மேனேஜரை ஓபன் பண்ணா கூட எந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சஸ்பீஷியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஈஸியா உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களோட விண்டோஸ் பிசிலயோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்லயோ வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட விண்டோஸ்ல வந்து டாஸ்க் மேனேஜரை செக் பண்ணி பாருங்க. உங்களோட போன் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஹீட் ஆகும். உங்களோட போன்ல இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா ரன் ஆகும்போது உங்க போனோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நீங்க போன் சார்ஜர் போடும்போது உங்களோட போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி ஹீட் ஆகுது அப்படின்னா செட்டிங்ல போயிட்டு பாருங்க என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்க போன்ல வந்து அதிகமா ரன் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. என்னைக்குமே உங்களோட லேப்டாப்பா இருக்கட்டும், உங்களோட பிசியா இருக்கட்டும், உங்களோட ஆண்ட்ராய்ட் போனா இருக்கட்டும், எல்லாத்தோட செக்யூரிட்டிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெக் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.